ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்மளோட சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்னைக்கு என்ன பதிவு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய ஜனவரி 20ஆம் தேதிக்கு பிறகு இந்த மகர ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க. இது கூடவே இவங்களுக்கு எந்த மாதிரியான கிரகநிலை கிரக மாற்றங்கள் எல்லாம் அமைஞ்சிருக்குதுன்னு தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதங்களும், திருவோணம், அவிட்டம் 1, 2ஆம் பாதங்களும் கொண்ட நட்சத்திரத்தை அடங்கியதாக தாங்க இந்த மகர ராசி அமைந்திருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் ராசியில் சுக்கிரன் இருக்கிறாருங்க. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவானும், தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகுவும், பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் வக்கர நிலையில் இருக்கிறாருங்க. அடுத்ததாக களத்திர ஸ்தானத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் இருக்கிறாரு. கூடவே செவ்வாய் வக்கர நிலையில் இருக்கிறாருங்க. பாகியஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறாரு. லாபஸ்தானத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் இருக்கிறாருங்க. அயனசயன போகஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறாரு. இது மாதிரியான கிரகநிலை தாங்க அமைந்திருக்குது. அடுத்ததாக கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/1 அன்னைக்கு புதன் லாபஸ்தானத்தில் இருந்து அயனசயன போகஸ்தானத்துக்கு மாறுறாருங்க. அதுக்கு அடுத்ததாக 14/1 அன்னைக்கு அயனசயன போகஸ்தானத்தில் இருந்து சூரியன் ராசிக்கு மாறுறாரு. 18/1 அன்னைக்கு களத்திரஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் பகவான் ரணர்ன ரோகஸ்தானத்துக்கு மாறுறாருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 28/1 அன்னைக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து சுக்கிர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறுறாருங்க. இது மாதிரியான கிரகநிலை கிரக மாற்றங்கள் தான் இந்த டைம் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது. அடுத்ததாக மகர ராசிக்காரங்களோட பொது பலன்கள் அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் மகர ராசிக்காரங்க இந்த மாதம் தொழில் செய்யறீங்க அப்படின்னா அதில் நல்ல சிறந்து விளங்கலாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலக நிர்வாகம் நன்றியாக இருக்க போகுதுங்க. நீங்கள் செய்கிற வேலைக்காக உங்களோட அலுவலக நிர்வாகம் உங்களுக்கு எல்லா வகையிலுமே உதவியும் செய்யும். உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான தருணமாக தாங்க இது அமைஞ்சிருக்குது. புதுசாக ஏதாவது கம்பெனி ஓப்பன் பண்ணுறீங்க இல்லை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு இது ரொம்பவே கரெக்ட் டைமாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் குறைஞ்ச அளவில் நீங்கள் முதலீடு செஞ்சு தாங்க தொடங்கணும். அதனால தான் உங்களுக்கு எந்த ஒரு லாஸுமே ஏற்படாது. ஏற்கனவே வியாபாரத்தில் இருக்கக்கூடிய இந்த மகர ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா உங்களோட இலக்குகளை சீக்கிரமாக அடைய முடியுங்க. இதுவே காதலர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களோட உறவில் கவனமாக இருக்கணுங்க. மற்றவங்க பேச்சை கேட்டு நீங்கள் நடந்துக்காதீங்க. மற்றவங்க பேசுகிறப்ப நீங்கள் அமைதியாகவும் பொறுமையாகவும் தாங்க இருக்கணும். உங்களுக்குள்ள பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. திருமணமான தம்பதிகளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட நேரத்தை நீங்கள் வெளியில் போயிட்டு ஒன்றா சேர்ந்து அனுபவிப்பீங்க. ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்க. இந்த மகர ராசிக்காரங்களோட பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்குமே நல்லா சீராக தாங்க இருக்க போகுது. முன்னேற்றமாகவும் இருக்கும். எதுலையாவது பணத்தை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு இது சிறந்த டைமாக இருக்குதுங்க. அதனால நல்லதாக பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வைங்க. அது இரட்டிப்பு லாபம் உங்களுக்கு கொடுக்கும். உங்களுக்கு உடல் மற்றும் மன ஆரோக்கியம் நல்லா தாங்க இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இல்லைனா காலேஜ் ஸ்டூடெண்ட் இருக்கிற பட்சத்தில் எக்ஸாம்ஸ் எல்லாமே நல்லா எழுதி அதில் கரெக்டான நீங்கள் மார்க்கும் எடுத்து நல்லபடியாக இருக்க போறீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்களோட பலன்களை இப்போ விரிவாக பார்க்கலாங்க. இந்த மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே ஜனவரி மாதம் எப்படி இருக்க போகுதுன்னா உங்களுக்கு யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5, 9, 10 இடத்துக்கு அதிபதியான புதனும் சுக்கிரனும் தாங்க. இந்த புதன் சுக்கிரன்ல புதன் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. அதனால பிரச்சனை கிடையாது. அடுத்தது 3ஆம் இடத்துக்கு போகக்கூடியவரா தாங்க இந்த மாத கடைசியில் அமைஞ்சிருக்கிறாரு. ஸோ மாதம் முழுவதுமே சுக்கிரன் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில தான் அமைஞ்சிருக்கிறாரு. என்னோட பையன் பொண்ணு என்னோட பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் நினைப்பீங்க. ஏன்னா எங்க வீட்டில் பிரச்சனையே அவங்க தாங்க அப்படிங்கிறதான் கேள்வி இருக்குங்க. உங்களுக்கு உங்களோட பசங்க உங்க பேச்சை கேட்டு நடந்துக்கிறத பெருசா உங்களுக்கு எந்த ஒரு உடன்பாடுமே இருக்காதுங்க. அது மாதிரி தான் அவங்களுக்குமே எந்த ஒரு உடன்பாடும் இருக்காது. 5ஆம் இடத்துல குரு வக்கரமா இருக்கிறாருங்க. ஆக்சுவலா உங்களுக்கு குரு பாதகாதிபதிங்க. இந்த பாதகாதிபதி எதிரி வீட்டில் உட்கார்ந்து வக்கரமா இருக்கிறாருங்க. இப்போ ஓரளவுக்கு நன்மையை ஏற்படுத்தினாலும் நிரந்தரமா உங்க குழந்தைகளால உங்களுக்கு நன்மை கிடைக்காதுங்க. ஆனாலும் கூட அவங்களுக்கு எதிர்கால திட்டங்களை நீங்க செயல்படுத்துவதில் இப்போ முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா பிள்ளைகளுக்கு நல்ல வழி கொடுக்குற வகையில இருக்குங்க. திருமண முயற்சி ஏதாவது கூட செய்யலாம். அது எல்லாமே சாதகமா நடக்கக்கூடிய வகையில தாங்க இருக்குது. சரி, எங்க பிள்ளைங்க தான் எங்க பேச்சு கேட்டு நடந்துக்க மாட்டேங்கிறாங்க, என்னோட லைஃப் பார்ட்னர் கூட எங்களுக்கு சுமூகமான நிலை இருக்குமானோ, குடும்பத்துல நிம்மதி இல்ல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு குடும்பத்துல நிம்மதி ஏற்படுற காலதாமதம் இருக்குங்க இப்போ. அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து மனம் விட்டு பேசுங்க. பிரச்சனைகள் எல்லாமே சரியாகிடும். கிட்டத்தட்ட ஜூன் மாசம் வரைக்குமே இந்த நிலைமை இருக்குதுங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பெரிய ரிலீஃபே கிடைக்கும். அது வரைக்கும் பிரச்சனைகள் வராமலும்
இல்லாமலும் இந்த மாதிரியான இழுபறை நிலை தாங்க இருக்க போகுது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடத்துல வந்து இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு குடும்பஸ்தானத்துல வந்து குழப்பத்தை ஏற்படுத்துவாருங்க. சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு போக தயாரா இருக்கிறாரு. அதனால ஏதாவது நன்மைகள் நடக்குதா அப்படின்னா, சனி வந்து 3ஆம் இடத்துக்கு போனாலுமே கூட 5ஆம் இடத்துல வந்து குரு வக்கர நிலையில இருக்கிறாருங்க. அது வரைக்குமே உங்களுக்கு குழந்தைகளால நிம்மதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்காதுங்க. அவங்கள நினைச்சு உங்களுக்கு வந்து கஷ்டங்களை வந்து அனுபவிச்சுட்டு தாங்க இருப்பீங்க. கூட பிறந்தவங்களும் உங்களுக்கு எதிராகவே செயல்படுறாங்க அப்படின்லாம் நினைப்பீங்க. இன்ஃபேக்ட் உங்க குழந்தைகள் தப்பு செய்யறாங்க அப்படின்னா ஒரு வகையில இவங்க கூட ஒரு காரணமா இருக்கலாங்க. அதனால நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்துக்கோங்க. மகர ராசியில பிறந்த வேலை செய்கிறவங்களுக்கு இல்ல வேலைக்கு ட்ரை பண்றவங்களுக்கு இப்படியெல்லாம் இளம் வயதுல இருக்கக்கூடியவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, ஆண் பெண் 2 பேத்துக்குமே வேலைக்கு முயற்சி செய்யறீங்க, வேலை கிடைக்குமான்னு கேட்பீங்க. குடும்பத்தை விட்டு நீங்க பிரிஞ்சு இருக்கிற சூழ்நிலை எல்லாம் ஏற்படுங்க. வேலை சம்பந்தமா பிரிஞ்சு போவீங்க. அடுத்த ஒரு 3 மாசத்துக்கு வந்து உங்களுக்கு நிம்மதி கிடைக்குங்க. அதுக்கப்புறமா நல்ல விஷயம் எல்லாமே நடக்க போகுது. அதை இப்பவே செய்யக்கூடிய மாதமா தான் இந்த ஜனவரி மாசம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு. மகர ராசியில பிறந்த கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு இந்த மாதம் வந்து வெற்றி கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெற்றி கிடைக்க சூழ்நிலையில வந்து இந்த மாச கடைசியில தாங்க இருக்குது. இந்த மாச கடைசியில உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய வகையில தாங்க சுக்கிரன் மாற போறாரு. உங்களுக்கு காரிய வெற்றிகள் மட்டும் இல்லாம இண்டஸ்ட்ரியில பெரிய வாய்ப்புகள் கிடைச்சி சாதனை செய்யக்கூடிய வகையில கூட அமைய போகுதுங்க. தசமஸ்தானத்துல வந்து சுக்கிரன் உச்சம் அடைகிறது அப்படிங்கறது வந்து தொழில் ரீதியா, உத்தியோக ரீதியா, பதவி, மரியாதை இது எல்லாமே கொடுக்குங்க. அரசாங்க வகையில செல்வாக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குதுங்க. மாசம் ஃபர்ஸ்ட்ல வந்து அதாவது ஜனவரி 14ஆம் தேதி வரைக்குமே சூரியன் விரயஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு தூக்கம் வராம தாங்க இருந்திருக்கும். மைண்ட்ல ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இந்த சூழ்நிலை இப்ப மாறப்போகுதுங்க. ஏன்னா ஜனவரி 14ஆம் தேதிக்கு மேல தான் நல்ல மாற்றம் எல்லாம் ஏற்பட போகுதுங்க. ஏன்னா சூரியன் வந்து உங்க ராசிக்குள்ள வராருங்க. உங்களுக்கு மனத்தெளிவு எல்லாமே ஏற்படும். எதிரிகளை வெல்ல கூடிய சூழ்நிலை கூட அமைச்சிக்கிற வாய்ப்பு வந்து உங்களுக்கு உருவாக்க போகுதுங்க. இதுல செவ்வாய் ஜனவரி 21ஆம் தேதிக்கு மேல 6ஆம் இடத்துக்கு போறாருங்க. அதனால உங்களுக்கு பிரச்சனைகள் ஏதாவது வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, செலவுகள் எல்லாம் ஏற்படுங்க. எதிரிகளால தொல்லைகள் அதிகமாகிற வாய்ப்பு கூட இருக்குதுங்க. ஆனா அது எல்லாத்தையுமே சமாளிக்கிற விதமா குரு உங்களுக்கு நல்ல ஒரு யோசனையை கொடுப்பாரு. மகர ராசியில பிறந்த திருமணமான தம்பதிகளுக்கு வந்து வம்சவிருத்தி ஏற்படுமா அப்படின்னா, கண்டிப்பா அதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாவே இருக்குதுங்க. ஏன்னா அதுக்கான சூழ்நிலை எல்லாம் உருவாகும். மாச கடைசியில வந்து சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தின் மூலமா உங்களுக்கு வந்து வம்சவிருத்தி ஏற்பட்டு அதனால உங்களுக்கு மதிப்பு, மரியாதை இது எல்லாமே அதிகமாகிற சூழ்நிலை வந்து உருவாகுங்க. அதனால ரொம்ப நாளா குழந்தை இல்லைன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு கூட இப்போ வந்து நல்ல செய்தி கிடைக்க போகுதுங்க. இந்த மகர ராசியில பிறந்த கலைத்துறையில இருக்கக்கூடியவங்களுக்கும் மீடியா துறையில இருக்கக்கூடியவங்களுக்கும் நீங்க எதை தொட்டாலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமா தாங்க இது அமைஞ்சிருக்குது. அதுலயும் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, பெத்தவங்க உடல்நிலை காரணமா உங்களுக்கு கவனம் தேவைங்க. ஏன்னா அம்மா வழியில மன வருத்தம் இருக்குங்க. அதனால அது எல்லாத்தையுமே சரி செய்யுங்க. இல்லைன்னா தேவையில்லாத சிக்கல் எல்லாம் நீங்களே உருவாக்கிக்கிற சூழ்நிலை வந்து ஏற்படலாம். அதே மாதிரி இந்த மகர ராசியில பிறந்த உங்களுக்கு குறிப்பா விவசாயிகளுக்கு வந்து 4ஆம் இடம் என்பது வந்து 4ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் வந்து நீச்சஸ்தானத்துல இருக்கிறாருங்க. அதுவும் அவர் வந்து பூமிக்காரகனான செவ்வாய்ங்க. அதிலும் குறிப்பா அவர் வந்து வக்கர கதியில இருக்கிறாருங்க. அதனால நிலம் சார்ந்த விவசாயிகளுக்கு, நிலம் சார்ந்த ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்களுக்கு, நிலம் சார்ந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கும் இப்போ வந்து தேவையில்லாத செலவுகள் எல்லாமே உருவாக போகுதுங்க. இல்லைன்னா இழப்புகள் வந்து வரலாம். சோ இது எல்லாமே நடக்கிறப்ப 4ஆம் இடத்து அதிபதி வந்து நீச்சமாகி இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியத்துல கூட நல்லதா நடக்காதுங்க. உங்களோட ஆரோக்கியத்திலையும் உங்களோட தாயோட ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. ஏன்னா செலவுகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அதே சமயத்துல உங்க லைஃப் பார்ட்னர் கிட்டையும் பிரச்சனை வரும். அதனால கவனமா இருந்துக்கோங்க. அலுவலகத்துல வேலை செய்யக்கூடிய மகர ராசிக்காரங்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய மேலதிகாரிகள் இல்லைன்னா கூட வேலை செய்யறவங்க கிட்ட எல்லாம் எதிர்மறையான குற்றச்சாட்டுகள் எல்லாமே இருந்திருக்குங்க. அதுக்கு வந்து இப்போ நல்ல ஒரு பதிலடி கொடுக்க போறீங்க. அதனால அதை பத்தி எதுவுமே கவலைப்படாதீங்க. கலைத்துறையில பிசினஸ் வந்து நீங்க புதுசா ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த வாய்ப்புகள் உருவாக்க உங்களுக்கு சக்சஸ் கிடைக்குங்க. பெரிய மனிதர்களோட உதவி கூட உங்களுக்கு கிடைக்குங்க. நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களோட பேங்க் பேலன்ஸ் வந்து நல்லா தாங்க இருக்க போகுது. நல்ல ஒரு சீரான வளர்ச்சியெல்லாம் கிடைக்கும். உங்களோட நிதிநிலையை நீங்க அதிகமாக்கிக்க புத்திசாலித்தனமா முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான நேரமா இப்ப இருக்குதுங்க. இதுக்கு வந்து உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே உறுதுணையா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ஏதாவது கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் இப்ப அடைக்கிறதுக்கான நேரம் கூட அதிகமாவே இருக்குதுங்க. நீங்க யாருக்காவது கடன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த பணம் கூட இப்ப வந்து உங்க கைக்கு கிடைக்க போகுதுங்க. இந்த மகர ராசியில பிறந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இல்லைன்னா காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா நீங்க வந்து சிறப்பா செயல்படுறதுக்கு இந்த மாதம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குதுங்க. கல்வியில வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. சாதகமான மாதமா தாங்க இதை வந்து அமைஞ்சிருக்குது. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களா இருந்தீங்கன்னா அதுல வந்து நல்லா வந்து
வந்து செயல்படுவீங்க. வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூட இப்போ நல்லா தாங்க இருக்க போகுது. இந்த மகர ராசிக்காரங்களுக்கு சாதகமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நிறையவே இருக்குதுங்க. சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தா ஜனவரி 16ஆம் தேதியில இருந்து 17ஆம் தேதி வரைக்குமே முடிஞ்சிருச்சுங்க. இந்த மாச கடைசியில் அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு சந்திராஷ்டமும் இல்லைங்க. பரிகாரமா உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து குரு வக்கரமா இருக்கிறாருங்க. அதனால குரு வழிபாடு செய்யுங்க. அப்படி இல்லைன்னா கந்தன் வழிபாடு செய்யுங்க. விசேஷமான பலன்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். திருப்புகழ் இல்லைன்னா கந்தசஷ்டி கவசம் இது எல்லாத்தையுமே பாராயணம் செய்யலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.